ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு அருமையான சீசனா இருக்குது, கிறிஸ்துமஸ் சீசனா இருக்குது. சோ இந்த நாட்கள்ல கூட ஆண்டுடைய வார்த்தைகளை இறுகமா பற்றிக்கொள்ள உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையோடு நான் கடந்து வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் அவளோடு கூட எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட நம்ம தியானிக்கிற இந்த காரியத்தை நான் எப்படி தலைப்பின் கீழே வைக்க போறேன் அப்படின்னா, கிரைஸ்ட் இஸ் தி ரீசன் ஃபார் தி சீசன். எஸ், கிறிஸ்துவே இந்த சீசனுக்கு காரணமா இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ரீசன் ஃபார் திஸ் சீசன். நம்ம வாழ்க்கையில ஒரு சில காரியத்திற்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணிருப்போம், ஆனா பதிலே கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பாக்குறோம், ஒரே அமைதியா இருக்குது, அப்படியே இருக்குது, என்ன ஆகுதுன்னே தெரியலையே, லைஃப்ல இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு அமைதியை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். நம்ம லைஃப்ல ரொம்பவுமே ஒரு எதிர்பார்ப்புல காத்திருந்த டைமை தாண்டி போனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் அப்படியே மனசு விட்டுருவோம். நெடுநாளாய் காத்திருக்கிற காரியம் நம்ம இருதயத்தை இளைக்க பண்ணணும் வேதவசனத்திலே வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், எதிர்பார்த்தோம், அந்த காரியமே நடக்கல. ஏன் பிரதர் இப்ப திடீர்னு இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுற இந்த நாட்கள்ல கூட இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி கூட வேதாகமத்துல பதிவு பண்ற அந்த நேரத்திற்கு முன்பதாக ஒரு இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் இருந்துச்சு. அதுதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையேயான நாட்கள். நம்ம பைபிள்ல ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களா நம்ம பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி கடைசியாக தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு ஜனங்க கிட்ட அவர் பேசினார். தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்தது, தீர்க்கதரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. தேவன் பேசுகிறார், தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார் என்கிற காலமாய் அந்த காலம் இருந்தது. ஆனால் மல்கியா தீர்க்கதரிசி நாட்கள் முடிந்த பிறகு 400 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கிறதற்கும் ஆள் இல்ல, தேவனுடைய வார்த்தைகளும் கடந்து வரல, பயங்கர அமைதி. யோசிச்சு பாருங்க, அந்த 400 ஆண்டுகளை தான் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்லி அதை சொல்லுவது உண்டு. புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல நம்ம டக்குன்னு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளும் இல்ல, தேவன் இடைபடவும் இல்ல, எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்ல. அப்படிப்பட்ட அந்த தருணத்துல ஜனங்களுக்கு எவ்வளவு தவிப்பு இருந்திருக்கும். பதில் இல்ல, ஜெபம் பண்ணி பார்த்தா பதில் இல்ல, அற்புதம் நடக்குதா? ஒண்ணு நடக்கல. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் தெரியல, அமைதியா இருக்குது லைஃப். எதிர்பார்த்த காரியங்களுக்கு என்னதான் பதில் இருக்குது? நோ ஆன்சர். இப்படி உங்க வாழ்க்கையில கூட பதில் கிடைக்காத தருணங்கள் இருக்குதா? பதிலே இல்ல அப்படிங்கிற தருணத்துக்கு நேரா இருந்துட்டு இருக்கிறீங்களா? இந்த நாட்கள்ல கூட ரொம்ப சோர்ந்து போய், என்ன கிறிஸ்துமஸ்ங்க, நான் எவ்வளவோ எதிர்பார்த்த காரியங்களுக்கான பதிலே இல்லையே, எவ்வளவு ஜெபம் பண்றேன், நோ ஆன்சர் அப்படிங்கிறீங்களா? பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்துக்கு அமைதியா இருக்கிறார்னா அதற்கு அர்த்தம் உங்களை மறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் இல்ல, எதுவும் உங்க வாழ்க்கையில செய்யாம போயிட்டாருங்கிற அர்த்தமும் இல்ல. பாருங்க, வேதாகமத்துல இந்த 400 ஆண்டு காலங்கள் அமைதியா இருக்கிற சூழ்நிலைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறதுக்கு நாள் வருது பாருங்க. அந்த நாளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த வசனத்தை கூட பாத்தீங்களா? காலம் நிறைவேறின போது குமாரனை அனுப்பினார். காலம் நிறைவேறின பொழுது. இப்போ இந்த வார்த்தை கிரேக்க பதத்துல பிளெரோமா அப்படிங்கிற வார்த்தை பதிவு பண்ணப்பட்டிருக்கு. காலம் நிறைவேறின போது, the fullness of time, அந்த காலம் நிறைவேறின அந்த தருணத்தை பிளெரோமா அப்படிங்கிற வார்த்தையில பதிவு பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த பிளெரோமாங்கிற வார்த்தையை யூசுவலா எதற்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கப்பல் கரையோரமா நின்று கொண்டிருக்கிறது, அது இப்ப பயணிக்கிறதற்கு இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா பயணிக்கிறதுக்கு முன்பதாக அது லோட் பண்றாங்க, பொருள்களாலும்
நபர்களாலும் எல்லா ஆயத்த பணிகளாலும் அந்த கப்பல் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நிரம்பின உடனே அது புறப்பட போகிறது. எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு அது இப்ப கிளம்புறதற்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. நிரப்பப்பட்ட உடனே அது ஸ்டார்ட் பண்ணிரும். அந்த ஒரு காரியத்துக்கு தான் பிளெரோமா என்கிற வார்த்தை பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்குள்ள வருவதற்கான காரியத்தை கூட வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். காலம் நிறைவேறதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம். காலங்களை குறித்து நீங்க அதிகமா புரிந்து கொள்ளணும்னா கூட நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோட நம்ம தியானித்து இருக்கிறோம். அதை கூட நான் இங்க ஷோ பண்றேன். அதை நீங்க பார்த்துட்டு கூட நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். காலங்களை தாண்டி தேவன் ஒரு காரியத்தை செய்யறதற்கு வல்லமை உள்ளவர். காலங்கள் அவருடைய கருத்துல இருக்கிறது. ஒவ்வொரு காலத்தையும் கர்த்தர் பர்டிகுலரா அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இந்த சீசனை கூட, இந்த காலத்தை கூட நம்ம கொண்டாடுகிற நாட்களா நம்ம பார்க்க முடியுதுன்னா தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். பல நேர அமைதியை தாண்டி நம்மை தேடி பதில் வந்து சேருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டவுடனே இப்படிப்பட்ட 400 வருட அமைதி எப்படிப்பட்ட ஒரு நபர் மூலமா, எப்படிப்பட்ட ஒரு புதிய துவக்கத்தின் மூலமா அந்த அமைதி மாறினது என்றால் பைபிள்ல லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நம்ம படிக்க முடியும். அதுல தேவதூதன் சகரியா என்கிற ஒரு வயதான நபரிடத்துல வந்து பேசுகிறத பார்க்கிறோம். இந்த 400 வருட அமைதி இப்பொழுதுதான் அது முடிவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த முடிவு வருகிறதுக்கான டைமிங்க பாருங்க. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் பல நாட்களா குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அவங்கள குறித்த சர்டிபிகேட் பைபிள்ல படிக்க முடியும். ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் ஒழுங்கா செய்துட்டு இருக்கிறாங்க. தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆன்சர் இல்ல. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆன்சர்ஸுக்காக தவிச்சிட்டு இருக்கிறீங்களா? பதில்கள் இல்ல. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், சோர்ந்து போயிட்டேன், டல் ஆயிட்டேன். இந்த வெயிட்டிங் டைம்ல கூட சோர்ந்து போகாதீங்க. சகரியாவை தேடி தேவதூதன் அனுப்பப்பட்ட பொழுது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லி யோவான் என்று பெயர் வைக்க சொல்லி சொன்னதுதான் 400 வருடத்திற்கான முடிவு வார்த்தையா இருந்தது. கிறிஸ்துமஸ் டைம்ல இதையெல்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கா இருக்குது. யோவான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? God is gracious. தேவன் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயப்பிரமாண காலத்திற்கு ஒரு நிறைவு உண்டாவதற்கு கிருபையின் தேவன் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குறாரு. அந்த புதிய துவக்கமே, அந்த வார்த்தையே யோவான் ஒரு பிறக்க போறாங்கிற விஷயத்தை தான். அந்த யோவான் எப்படிப்பட்டவரா இருக்க போறாரு? கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆயத்த பணியை செய்யறதற்காக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்யறதுக்காக இருக்கிறாருன்னு பாக்குறோம். நான் இந்த விஷயத்துக்காக ஜெபிக்க போறேன். நீங்க கண்களை மூடிக்கூட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருந்தீங்கன்னா கூட கர்த்தர் இந்த நேரத்துல ஒரு பதிலை தருவாராக. நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஜெபித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் கூட எதற்காக அவங்க வேண்டிக் கொண்டிருக்கிறாங்களோ, எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, இல்ல பல நாட்களாக வெயிட் பண்ணி நாங்க சோர்ந்து போயிட்டோம்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, தேவன் ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் பதிலளிக்கிற தேவன். அன்னைக்கு சகரியாவுக்கு பதில் கொடுத்த தேவன் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுத்து நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.